ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பேபிஸ்க்காக யூஸ் பண்ண போகிற ஹெர்பல் பாத் பவுடர், அதுவும் வெறும் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி தயாரிக்கணுன்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் பேபியோட பாத்திங் பவுடர் ரிலேட்டட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பற்றி ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் இதை கரெக்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் சரியான ரிசல்ட்ஸ், ஃபேரர் ஸ்கின் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அது ஒரு ட்ராஜடியாகவே போய் முடிஞ்சிடும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் பேபி பாத்திங் டிப்ஸ் நிறைய கிடைக்கும். இதில் சொல்ல போகிறதுக்கும் தவிர வேறு ஏதாச்சும் டிப்ஸ், சஜஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செஞ்சு அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் வேறு நியூ மாம்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராசஸில் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேட்ச் டெஸ்ட். பிகாஸ் நமக்கே ஃபேஸில் ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கும், கையில் ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கும். அதுவும் பேபிஸ்க்கு ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேபியோட கால் பகுதியில் சின்ன போர்ஷன் அப்ளை பண்ணி அந்த பவுடர் அந்த பேபிக்கு செட் ஆகுதா, அதுவும் சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 5 டேஸ் செட் ஆகும், அதுக்கப்புறம் செட் ஆகாமல் கூட போயிடலாம். ஸோ ஒரு 5 டேஸ் நல்லா பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லை, எந்த அலர்ஜி, இரிட்டேஷன் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் பேபிக்கு பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். எடுத்த உடனே நீங்கள் பேபிக்கு பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணக்கூடாது. அடுத்து எந்த காரணத்துக்காகவும் பேபியோட பாத் பவுடரில் டர்மரிக், அதாவது மஞ்சள், அதை ஆட் பண்ணிடாதீங்க. இது என்னோடய பீடியாட்ரிஷியன் எனக்கு சொன்ன டிப். ஏன்னா நிறைய பேபிஸ்க்கு பிறக்கும்போதே மைல்டு ஜாண்டிஸ் இருக்கும். அது சில பிள்ளைங்களுக்கு வெயிலில் காட்ட அந்த ஜாண்டிஸ் அப்படியே ஃபேட் ஆகிடும். பட் நிறைய பிள்ளைங்களுக்கு, அதுவும் இப்போ பிறக்கிற பிள்ளைங்களுக்கு ஜாண்டிஸ் போகிறதே கிடையாது. நீங்கள் ஜாண்டிஸை அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, அவங்க பாடி எல்லோவாக இருக்கா, எஸ்பெஷலி ஸ்டொமக்கை சுற்றின பிளேஸ் எல்லோவாக இருக்கா அப்படின்னு தான் கண்டுபிடிப்பாங்க. அந்த டைம் நம்ம ஒருவேளை மஞ்சள் போட்டு குளிக்க வச்சனால பேபியோட பாடி எல்லோவாக இருக்கா, இல்லை அது நேச்சுரலாகவே எல்லோவாக இருக்கா அப்படின்றது டாக்டர்ஸ்க்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரலாம். ஸோ மெயினாக மஞ்சளை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்த பாயிண்ட், நான் இப்போ சொல்ல போகிற பாத் பவுடரை 3 மந்த்ஸ்க்கு கீழே இருக்க பேபிஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க. பிஃபோர் 3 மந்த்ஸ் ஒன்லி செபாமெட் ஆர் அவினோ, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப சேஃபாக நீங்கள் கன்சிடர் பண்ணுற சோப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் பிலோ 3 மந்த்ஸ் இருக்க பேபிஸ்க்கு ஸ்கின் ரொம்ப டெண்டராக, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ ஒய் டேக் ரிஸ்க். ஆஃப்டர் 3 மந்த்ஸ் இந்த பேபி பவுடரை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நோ மிஷின் கிரைண்டிங். இந்த பேபி பாத் பவுடரை வெளியே கடையில் கொடுத்து அரைக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களால் வீட்டில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்ல ஃபைன் பவுடராக நல்ல மிக்சர் கிரைண்டர் யூஸ் பண்ணி அதை ஃபைனாக அரைக்க ட்ரை பண்ணுங்கள். நான் ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, என்னோடய க்ளோஸ் ரிலேட்டிவோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இது. அவங்க பேபி பாத் பவுடரை அரைக்கிறதுக்காக அரவை மில்லுக்கு கொண்டு போயிருப்பாங்க போல். அவங்க அரைக்கிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்க ஒரு கரம் மசாலா, சில்லி பவுடர் எல்லாத்தையும் அரைச்சிருப்பாங்க போல். அரைச்ச பிறகு உடனேவே இவங்க பேபி பாத் பவுடரை அரைக்க கொடுத்துருப்பாங்க போல். கொடுத்ததில் ஃபுல்லாக பேபி பாத் பவுடரே ஒரு மாதிரி ஒரு ரெட்டிஷான ஒரு கலரில் இருந்திருக்கு. சரி, இது மேபி ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணனால ரெட்டிஷாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக இந்த ரெட் சில்லி பவுடரோட எசன்ஸ் எல்லாமே இதுலேயும் இறங்கியிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், வீட்டில் அரைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகே, இப்போ பேபி பாத் பவுடருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு ஒன்றா பார்க்கலாமா? பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பேபி பாத் பவுடருக்கு தேவையான அந்த பெஸ்ட்டு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நான் இந்த பாத் பவுடருக்கு சேர்க்க போகிற ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் மூங் டால். இதை தமிழில் பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க, பாசி பயிறுன்னு சொல்லுவாங்க. போத் கம்ஸ் ஃப்ரம் தி சேம் சோர்ஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட். நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ண போகிறது கடலைப்பருப்பு. இது தனியாக கடலை மாவுன்னு ஸ்டோரில் தனியாக விற்பாங்க. பட் ஈவன் அதுவுமே கூட மில்லில் அரைச்சது தான், அதனால் அது தேவையில்லை நமக்கு. ஸோ நம்மளே இதை வெயிலில் காய வச்சு சூப்பராக அரைக்க போகிறோம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ரோஜா இதழ்கள். இது பன்னீர் ரோஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் மெயினாக பிங்க் கலர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். வேறு அதர் கலர்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ பிங்க் பன்னீர் ரோஸ் தான் ரொம்ப எஃபெக்டிவ் ஃபார் பாத்திங் பவுடர். நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியண்ட் ஆவாரம் பூ. இது ஜஸ்ட் 10 ருபீஸ்க்கு நான் நியர்பை மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். ஆவாரம் பூ வித் லீவ்ஸும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் லீவ்ஸில் இருக்க நல்ல குணங்களும் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி. ஸோ இந்த ஆவாரம் பூவை ஃப்ரெஷ்ஷாக வாங்கினேன்.
அதை நான் சன்னில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து இவ்வளோ 4 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்களே, ஒன்றுக்கும் அப்படி என்ன தான் ஸ்பெஷாலிட்டி, ஏன் இவங்க வேறு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணல அப்படின்ற நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு இன்க்ரீடியண்ட்டோட தனித்தனி பிரேக்கப்பையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் மூங் டால். இது நம்ம ஸ்கின்னை க்ளீன் பண்ணி ஒரு பிரைட்டான ரேடியண்ட்டான ஸ்கின்னை பேபிக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் பேபியோட ஸ்கின்னில் இருக்க ஓல்ட் டெட் ஸ்கின் செல்ஸ், பிளெமிஷஸ் எல்லாத்தையுமே மறைச்சி ஒரு குட் காம்ப்ளெக்ஷனை கொடுக்கும். இது ஒரு நேச்சுரலான ஸ்கின் கேர் இன்க்ரீடியண்ட். இது எல்லா வகையான ஸ்கின் டைப்ஸ்க்கும் இது ஈஸியாக அப்ளை ஆகும். ஸ்கின்னில் இருக்க தேவையில்லாத ஆயில், அதுக்கப்புறம் டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஒரு ஸ்கின் டோனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன இன்க்ரீடியண்ட் எல்லாத்துலேயுமே விட ரொம்ப நியூட்ரியன்ட் ரிச்சான இன்க்ரீடியண்ட்னால் அது இந்த ரோஸ் பெட்டல்ஸ் தான். பிகாஸ் இதில் வந்து வைட்டமின் ஏ, வைட்டமின் சி ரெண்டுமே இருக்குது. இது ஸ்கின்னில் இருக்க ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஃபைட் பண்ணும். அதுக்கப்புறம் க்ளோஜனை இன்க்ரீஸ் பண்ணும். காம்ப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகி நம்ம ஸ்கின்னே பிரைட் ஆகும். ஆவாரம் பூவில் இருக்க நேச்சுரல் பவர் நம்ம ஸ்கின் ஹெல்த்தையே என்ஹான்ஸ் பண்ணும். இப்போது இந்த 4 இன்க்ரீடியண்ட்டையுமே நல்லா சன் ட்ரை பண்ணுவேன். நான் ஒரு 28 to 40 ஹவர்ஸ் கிட்ட நான் சன் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் எடுத்து நான் மிஷினில் கொடுத்து அரைக்காமல் நம்ம வீட்டிலையே இருக்க நல்ல மிக்சர் கிரைண்டரை நல்லா பவுடர் பண்ணுற மாதிரி அதுக்கு ஏற்றாப்பில் இருக்க மிக்சியை நான் சூஸ் பண்ணி அதில் தான் நான் அரைக்க போகிறேன். வீட்டிலையே அரைச்சா அது வந்து ஃபைன் பவுடராக வரலன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அரைக்கிறவங்க ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே மிக்சியில் வச்சு அரைச்சிட்டே இருங்க. அது கண்டிப்பாக ஃபைன் பவுடராக வரும். அதுக்கப்புறம் ஜல்லடை வச்சு ஜலிச்சிட்டிங்கன்னா பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மேலே செட்டில் ஆகிட்டு குட்டி குட்டி ஃபைன் பவுடர்ஸ் நமக்கு கீழே கிடைக்கும். ஸோ அதுதான் பெஸ்ட் சாய்ஸ் நீங்கள் அரைக்கிறதுக்கு. நான் யூஸ் பண்ணுற மிக்சியில் 5 to 6 பிளேட்ஸ்க்கு மேலே இருக்குது, ஆஸ் யூ கேன் சி. ஸோ அந்த மாதிரி பவர்ஃபுல்லான மிக்சி வச்சு அரைச்சிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் 3ல் வச்சு கிரைண்ட் பண்ணப்பவே நல்லா பவுடரான சப்ஸ்டன்ஸ் நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும். ஆஸ் யூ கேன் சி நான் ஒரு 20 மினிட்ஸ் அரைச்சதுலேயே எனக்கு நல்ல பவுடராக கிடச்சிருச்சு. நான் கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்த்தேன். நான் டீப்பாக அரைச்சனால எனக்கு வந்து அந்த ஜல்லடை வச்சு ஜலிக்கிற ப்ராசஸே தேவைப்படல. பிகாஸ் நான் அவ்வளோ பவுடரியாக ரொம்ப பேஷண்ட்டாக நான் அரைச்சிட்டேன் எல்லாத்தையுமே. ஸோ நான் வந்து இந்த ப்ராசஸில் ஜலிக்கிற ப்ராசஸை நான் உங்களுக்கு காட்டலை. பட் உங்களுக்கு அது ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா பல்சஸ் கொடுத்துட்டு அப்புறம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஜல்லடை வச்சு ஜலிச்சிக்கவும் செய்யலாம். ஸோ தட் உங்கள் பேபிக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கிங்க. அடுத்து இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். 1 ஸ்பூன் பவுடருக்கு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் நிறையா ஆட் பண்ண அந்த பவுடரோட கன்சிஸ்டன்சி வந்து நல்ல ரெட் கலரில் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பவுடர் தேவையோ அவ்வளோ அரைச்சி வச்சுக்கலாம். நான் உங்களுக்காக அந்த பவுடரை என்னோடய கையிலே அப்ளை பண்ணி காட்டுறேன். வித்தின் 2 மினிட்ஸ் கூட இல்லை, நான் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உடனே தண்ணியில் வாஷ் பண்ணிட்டேன். யூ கேன் see தி டிஃப்ரென்ஸ். அவ்வளோ பிரைட் ஆயிடுச்சு அந்த இடம். என்னோட கைக்கே அது அவ்வளோ ஈஸியாக ரியாக்ட் ஆகுதுன்னா பேபிஸோட பாடிக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக அது ரியாக்ட் ஆகிடும். ஸோ பேபிஸ்க்கு வந்து காம்ப்ளெக்ஷன் கண்டிப்பாக டபுள் ட்ரிப்பிள் ஆகும். நான் இது பர்சனலாக என்னோடய பேபிக்கு யூஸ் பண்ணனால தான் உங்களுக்கு இதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போது நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் ப்ராசஸ் ஸ்டோரேஜ். எப்போவுமே நம்ம வீட்டில் எந்த பவுடர் கிரைண்ட் பண்ணி வச்சாலும் பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிடுங்க. பிளாஸ்டிக்கில் சேவ் பண்ணுறத கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் கிளாஸ் பாட்டில்ஸ் இப்போ நிறையாவே கிடைக்கிது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற கிளாஸ் பாட்டிலே நான் வந்து ஒரு லாவா கேக் வாங்கியிருந்தேன். அதோட வந்த பாட்டில் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கிளாஸ் பாட்டில்ஸ் நமக்கு நிறைய கிடைக்கும். பிளாஸ்டிக்கை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. அதில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அந்த பவுடரோட மிக்ஸ் ஆகி அது நிறையா ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணும் நம்ம பேபியோட ஸ்கின்னுக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன், ஒன்லி கிளாஸ் பாட்டில்ஸ். அதுக்கப்புறம் ஸ்பூன்ஸும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூனை யூஸ் பண்ணுங்கள். நெவர் யூஸ் பிளாஸ்டிக் ஸ்பூன். அதுலேயும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நிறையா இருக்கும். பேபி ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா பேபி ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் பேபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு டவுட்ஸ், சஜஷன்ஸ் ஏதாவது பேபி ரிலேட்டட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.